Sir, may I come in, sir? Oh, come in. Hello friends, welcome back to my channel. யார்கிட்ட பேசுற? இந்த பார் எதுக்கு உட்காந்துக்கிறது யார் தெரியுதா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து சொரக்காய் வச்சு ஒரு பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்பாட்ல நான் இருந்திருந்தா நகலும் ஆயிருக்கும். அவன் நல்ல நேரம் அன்னைக்கு நாங்க இல்ல. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி அப்புறம் பொங்கலுக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லுங்க, சிறப்பாக பண்ணுவோம். அதை எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் எடுத்து கொடுக்குறேன், அடிச்சு விட்றா ஆளக்கா. அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு எல்லோரும் உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு செல்லுங்கள். கடாய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்படியே மெய்மறந்து கடவுளின் ஓசையை கேளுங்கள். சுவாமி, எனக்கு இஸ்கி இஸ்கி என்று கேட்கிறது சுவாமி. எங்கே மறுபடியும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போம். எல்லோருக்கும் இஸ்கி இஸ்கி என்றா கேட்கிறது? எனக்கும் இஸ்கி இஸ்கி என்றுதான் கேட்கிறது. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ரொம்ப கம்மியாகவே வந்து நீங்கள் உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல்லு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. நல்லா செவந்து வறுப்பட்ட பிறகு எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஆமா, இது என்னடி? காக்கா ஆய் போயிடுச்சு. காக்கா ஆய் போயிடுச்சு. அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆன பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, நான் கருப்பு எள்ளு சேர்க்குறேன், நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்ததுன்னா சேர்க்கலாம். சேர்த்து நல்லா வறுப்பட்ட பிறகு இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். எல்லாரும் ஒரு நிமிஷம் இப்படி வர்றீங்களா? இப்போ இதே எண்ணெயில் ஒரு மீடியம் சைஸு 2 வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன், கட் பண்ணி அதை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போனா போதும், அது வரைக்கும் வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 3 தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் ஈவனாக வந்து நம்மளுக்கு வெந்து வந்துடும். How can you get this intelligence, I say? இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துட்டோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக குக்காகி வந்துடும் நம்மளுக்கு. சாமி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆளவிடு. நடுவில் இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா வந்து நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணி விட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் வதங்கும் போதே வந்து நம்ம இந்த சைஸ் அளவுக்கு புளியை வந்து சேர்த்து அதையும் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி குக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நான் நடுவில் ஒரு 2 வாட்டி கலந்து விட்டேன். இப்போது வெங்காயம் தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனை போயிடுச்சு, அதே மாதிரி ஈரப்பதம்லாம் கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த பவுலில். குக்கானது இந்த அளவுக்கு குக்கானால் போதும். இப்போ இதே சட்டியில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அகெயின் வந்து விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பொடலங்காவை வந்து நம்ம இதில் சேர்த்து இதையும் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வடையை எடுத்துட்டு மானே. எச்சப்படலண்ணே, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. ஏன்னா நம்ம
சட்னி அரைக்க போகிறோம். அதனால் நம்ம இந்த மாதிரி வதக்கி எடுத்து அரைச்சாதான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ இதில் வந்து லைட்டாக உப்பு சேர்த்து நம்ம வந்து குக் பண்ண விட்டோம்னா சீக்கிரமாக குக் ஆகி வந்துடும். நீ பண்றது ரொம்ப தப்பு. சட்னிக்கு தேவையான உப்பு நீங்கள் இதிலே சேர்த்துக்குங்க. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்க்குறேன். உப்பு சேர்த்த பிறகு ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சேம் அகெயின் மூடி போட்டு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சொரக்காய் வந்து பாதி அளவு குக் ஆகி வந்த பிறகு நம்ம இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்து அதையும் கலந்து விட்டு நம்ம குக் பண்ண விடலாம் மறுபடியும். இப்போ இந்த சொரக்காய் மேலே வந்து கொத்தமல்லி வந்து நான் காம்போடு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சட்னி அரைக்கும்போது வந்து நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா பசங்க வந்து தெரியாமல் அப்படியே சாப்பிட்ருவாங்க. அது நல்லதும் கூட. அதுக்கு தான் அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். இப்போ நம்ம சொரக்காய் குக் ஆகிடுச்சா பார்த்துக்கலாம். ஓகே, தண்ணி எல்லாம் வடிஞ்சிட்டு சொரக்காய் நல்லாவே குக் ஆகிடுச்சு. என்னமாச்சு அம்மா? ஏமா இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி வந்திருக்க? அம்மா என்னாச்சு சொல்லுமா? இப்போ நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? இப்போ சட்னியை வந்து தாளித்து எடுத்துக்கலாம். அது கடையில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சட்னிக்கு எப்போவுமே நீங்கள் அதிகமாக எண்ணெய் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை. சட்னி கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம சொரக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். இதோட வந்து நம்ம சொரக்காவை சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சட்னியை நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து தாளிப்பில் சேர்த்து நான் ஹார்ட் ஆபரேஷன் இதுல போட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். எரிச்சல் கிளப்பிட்டு இருக்கேன். அந்த பணம் இல்ல டெட்டாயிடு. இப்போ நம்ம சொரக்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. குடிக்காதவங்க எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கே, பிரச்சனை ஏதாவது வருமோ? வரும். இப்போ இதை சாதத்தில் சாப்பிடும்போது லேசாக நெய் விட்டுக்கிட்டு பிரச்சனை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இங்க ஆரம்பிச்சானே. அதே மாதிரி நீங்கள் சாதத்தில் கலந்து சாப்பிடும்போது இந்த ஸ்டேட்டில் வந்து ஒரு பாதி வெங்காயம் அளவுக்கு ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டு சாதத்தில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக என்ன குச்சி ஆக்கி குறி வெட்டியாக்க போறாங்க. இவளுக்கு ரொட்டி வேணுமா? வேணா இதோட நிறுத்திக்கிறோம். என்னடா நிறுத்தது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறுத்த முடியும். நம்மளோட சொரக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடை அனுமார் சஞ்சீவமலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்கா ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல்ல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா.